இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கிவிட்டதா? உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே. இதையும் ஒரு வாரம் சிரித்தான் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், சிரிக்கும் போது காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம். ஆதி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ விட்டுருங்க ப்ரோ. பொறிக்கி உன்னை அப்படியே நான் சும்மா விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? தொலைச்சிருவேன். இந்த காலேஜே ஒரு ரவுண்ட் அடிச்சா மட்டும்தான் நீ உயிரோடய வீட்டுக்கு போலாம். ஏண்டா பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? பொறிக்கி ராஸ்கல். ஆதி ப்ரோ தெரியாம பண்ணிட்டேன் ப்ரோ, தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ரோ. எல்லாரும் பாக்குறாங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. பாக்குறாங்கன்னு தெரியுதுலடா, அப்படித்தானே அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும். எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட ஷாலை உருவேன்னு சொல்லியிருப்பேன். ஆதி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, உங்க காலில் கூட விழுறேன் ப்ரோ, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ரோ. ப்ரோ என் தங்கச்சி இங்க தான் ப்ரோ படிக்கிறா, தயவு செஞ்சு சட்டையை கொடுத்துருங்க ப்ரோ. நடடா, நான் சொன்ன மாதிரி இந்த காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சா மட்டும்தான் நீ உயிரோடய வீட்டுக்கு போலாம். ஆதி ப்ரோ நடடா. ஆதி ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. இங்கப்பா, நான் உனக்காகவோ இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ சண்டை போடல. இவன் பண்ணது தப்பு. இன்னைக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டான், நாளைக்கு வேற பொண்ணுங்கள்ட்ட அந்த மாதிரி நடந்துப்பான். இதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற சரியான பாடம். இதுக்கப்புறம் பொண்ணுங்களை பார்த்தாலே அவன் பயப்படணும். பொண்ணுங்க கிட்ட நெருங்கணுங்கிற நினைப்பே இருக்கக்கூடாது அவனுக்கு. சீனியர் இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. பாவம் அவன். யாரு பாவம்? அவன் பாவமா? கொஞ்சம் கூட ஆம்பளத்தனமே இல்லாம ஒரு பொண்ணு கிட்ட போய் ஷாலை உருவிடுவேன்னு சொன்ன இவன் பாவமா அவனுக்கு? சீனியர் ப்ளீஸ் தயவு செஞ்சு அவன் சட்டையை கொடுத்துருங்க. அதான் அவன் சாரி கேட்கறான்ல. அவன் சாரி கேட்டா அவன் பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? அவன் பண்ண தப்புக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சா அவனுக்கு. இல்ல சீனியர். ஷட் அப். அங்க போய் நில்லு. ஆதி ப்ளீஸ். ஐ சே லீவ். குயிக், யூ வில் பி கோ. சரி சரி கத்தாதீங்க, நான் போறேன். குயிக்கா போ. டே பொறுக்கி, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? நடடா. ஆதி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ரோ, தயவு செஞ்சு சட்டையை கொடுத்துங்க ப்ரோ. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சு விடுங்க ப்ரோ. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, பனிஷ்மெண்ட் மட்டும்தான். நடடா. ஆதி ப்ரோ உங்க காலில் வேணாலும் விழுந்து கேட்கிறேன் ப்ரோ, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ரோ. என் தங்கச்சி இதே காலேஜ்ல தான் ப்ரோ படிக்கிறா. அவன் மட்டும் பார்த்தானா கண்டிப்பா எங்க அப்பா மட்டும் சொல்லிடுவா ப்ரோ. சொல்லட்டும்டா, அப்படியாவது உங்க அப்பா அம்மாவுக்கு நீ எப்படியாப்பட்ட புள்ளன்னு தெரியட்டும். பொறுக்கி, உன் கூட பிறந்தவளோ ஒரு பொண்ணு தானடா. அவளை யாராவது இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். ப்ரோ நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. டேய், நான் சொன்னதுதான். கண்டிப்பா இந்த பனிஷ்மெண்ட்டை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படியே நீ ஒவ்வொரு கிளாஸ்க்கா போயிட்டு வரணும். அது மட்டும் இல்ல, ஆபீஸ் ரூமுக்கும் இப்படியே தான் வரணும். ஆதி ப்ரோ எல்லாரும் பாக்குறாங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. பாக்கட்டும்டா, நீ பண்ண செயலுக்கு இதெல்லாம் கம்மிதான். நீ பண்ண காரியத்துக்கு இன்னும் உன் பேண்ட உருவாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. பொறுக்கி ராஸ்கல். நடடா. டே பொறுக்கி, உன் தங்கச்சி எந்த கிளாஸ்டா? ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க ப்ரோ, என் தங்கச்சி மட்டும் கூப்பிடாதீங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. டே நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா. உன் தங்கச்சி எந்த டிபார்ட்மெண்ட்? ஆதி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. இங்க பாரு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா உயிரோடையாவது இங்க இருந்து போகலாம். கில்லன் பை இங்கே கொண்டு புதைச்சிருவேன். MBA ஃபர்ஸ்ட் இயர் ப்ரோ. ஜனனி சொல்லுண்ணா. அந்த 3 பொண்ணுங்க இருந்தாங்களே, அவங்க எங்க? இந்த வெளியில தான் நினைக்கிறாங்க, கூப்பிடவா? வேண்டாம், அவங்க எல்லாம் கிளாஸ்க்கு போக சொல்லு. அண்ணா நானும் எவ்வளவு சொல்லி பாத்துட்டேன், ஆனா அவங்க போக மாட்டேங்கிறாங்க. சரி விடு, அவங்க நின்று போட்டோம். இப்போ நீ போய் உன் கிளாஸ்ல ஏதோ ஒரு பொண்ணை இங்க கூட்டிட்டு வரணும். சரிண்ணா, யாரை கூட்டிட்டு வரணும்? டே பொறுக்கி, உன் தங்கச்சி பேர் என்ன? ஆதி ப்ரோ அது வந்து சொல்லுடா, உன் தங்கச்சி பேர் என்ன? சாரு ப்ரோ. சாருலதா. கேட்டுச்சுல, சாருலதா. போய் அவளை கூட்டிட்டு வா. இதை இப்பயே கூட்டிட்டு வரேன். ஆதி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுருங்க ப்ரோ. டேய் சும்மா நோயின்னு பேசிட்டே இருந்தேன் வை. இப்பவாது மூஞ்சதான் உடைச்சேன், அடுத்து கை காலெல்லாம் உடச்சு போட்டுருவேன். ஜனனி நீ போய் அந்த சாருலதாவை கூட்டிட்டு வா. சரிண்ணா. என்ன அன்பா, திடீர்னு காலேஜ்க்குலாம் வர சொல்லிருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா என்ன? சேச்சா, காலேஜ்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்பா. அப்புறம் என்னாச்சுன்னா, நீங்க இப்பெல்லாம் திடீர்னு என்ன காலேஜ்க்குலாம் வர சொல்ல மாட்டீங்களே? ஆமா இன்பா, உன்னை வர சொன்னதுக்கு காரணம் இருக்குதான். நம்ம காலேஜ் பத்தி உனக்கே நல்லா தெரியும் இன்பா. நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம காலேஜ்ல கம்மியான ஃபீஸ் ப்ரொவைட் பண்றதுனாலயும், ஏழ்மைப்பட்டவங்க நிறைய பேருக்கு ஃபீஸே இல்லாம சீட்டு கொடுத்ததுனாலயும் ஓவர் ப்ரெஷரா இருக்குன்பா. ஆனா அன்பண்ணா, இதெல்லாம் எப்போதுமே இருக்கிறது தானே? இதெல்லாம் நார்மலி இருக்கிறதா இன்பா. ஆனா இப்போ இருக்கிறது வேற. என்னன்னா சொல்றீங்க, எனக்கு புரியல. நம்ம காலேஜ்ல இருந்து நியர்லி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. எனக்கும் தெரியும், நான் பாத்திருக்கேன். அந்த காலேஜோட சேர்மனால தான் ஓவர் ப்ரெஷரா இருக்கு. ப்ரெஷருங்கிறத தாண்டி அந்த காலேஜோட சேர்மன் ஒரு ரவுடி. சோ எனக்கு என்னமோ நம்ம காலேஜ் பேருக்கு எடுக்கிறதுக்கு அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு தோணிட்டே இருக்குன்பா. அண்ணா அது எப்படின்னா, அவன் மட்டும் ரவுடியா இருந்தானா கண்டிப்பா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த காலேஜ் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டானா. அவன் டைரக்டா என்கிட்ட மோதுனா பிரச்சனை இல்லைன்பா. அவன் நம்ம காலேஜோட பேருக்கு எடுக்கிறதுக்காக நம்ம காலேஜ் பசங்க மேல எதுவும் கை வச்சிடணும் தான் பயமா இருக்கு. அன்பண்ணா நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சோ டோன்ட் வரிண்ணா, காலேஜ்ல படிக்கிற பசங்க யாருக்கும் அவனால எதுவும் ஆகாது. அதை நான் பாத்துக்கிறேன். ஓகேன்பா, பி கேர்ஃபுல். உன்னோட ஒரு கண்ணு கண்டிப்பா காலேஜ்ல இருந்துட்டே இருக்கணும்.
கண்டிப்பாண்ணா. டேய், வெளியில ஆதி சவுண்ட் மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, ஆதியோட வாய்ஸ் தான். சரி வாயின் பா, என்னன்னு பாப்போம். ம். ஏண்டா பொறுக்கி, நீ எல்லாம் படிக்கலன்னு யார் அழுதா? இல்ல படிச்சுதான் என்ன சாதிக்க போற? பாவண்டா அந்த 3 பொண்ணுங்களும் அம்மா அப்பா இல்லைனாலும் படிச்சு எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியாப்பட்ட அவங்கள கேவலமா பேசியிருக்கா. ஏண்டா டேய், 3 வேளை நல்லா சாப்பிடறதுக்கு சாப்பாடு, நல்ல போடுறதுக்கு Dress இதெல்லாம் கிடைக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் ஆடுற. ஒரு நாள் அவங்க இடத்துல இருந்து பாரு, அப்பதான் அவங்க வழி என்னன்னு தெரியும். ஈஸியா கொஞ்சம் கூட வாய் கூசாம அனாதன்னு சொல்லியிருக்கா. ஏண்டா நீ ஆம்பளை தானே? நீ நிஜமாவே ஒரு ஆம்பளையா இருந்தனா ஆம்பளை கிட்ட உன் வீரத்தை காமிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு வெக்கமே இல்லாம பொண்ணோட சாலை உருவேன்னு சொல்லியிருக்க. அது ப்ரோ, நான் நிஜமாவே அந்த பொண்ணோட ஷால் எல்லாம் உருவணும்னு நினைக்கல ப்ரோ. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் ப்ரோ பண்ணேன். ஏண்டா விளையாட்டுக்கு பண்ண நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்றியே? உன் வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ சும்மா இருந்திருப்பியாடா? இந்த நேரம் உன் இடத்துல இருந்தவனை போட்டு பொழந்திருக்க மாட்டேன். அது எப்படிடா உங்க வீட்டு பிள்ளைனா ஒரு மாதிரியும் அடுத்த வீட்டு பிள்ளைனா ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஒன்னு அடிச்சாலும் ரத்தம் தான் வரும், என்ன அடிச்சாலும் அதே ரத்தம் தான் வரும். அதே போலதான் எந்த ஒரு பொண்ணையும் மம்பளுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கேன்னு நினைச்சு பாக்கணும். அது ப்ரோ, நான் நிஜமாவே எதையும் தெரிஞ்சு பண்ணல ப்ரோ. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க ப்ரோ. டேய், நீ என்ன சின்ன பிள்ளையா வாயில விரல வச்சாலும் கடிக்க தெரியாதுங்கிறதுக்கு? அப்போல இருந்து தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுல தெரியாம பண்றது? ஒரு பொண்ணோட சாலை பிடிச்சி இழுக்கிறதா? அப்ப நானும் தங்கச்சியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு தெரியாம இழுத்துட்டேன்னு சொல்றேன். உன்னால ஏத்துக்க முடியுதான்னு பாப்போமா? அது வந்து ஆதி ப்ரோ, பதறதுல உன் தங்கச்சின்னு சொல்லும் போது பதறதுல இப்படிதான்டா எல்லா பொண்ணுக்கும் இருக்கும் ப்ரோ. சத்தியமா உங்க தங்கச்சின்னு தெரிஞ்சுதான் நான் வம்பே இழுத்துக்க மாட்டேன் ப்ரோ. டே பொறுக்கி, நான் என் தங்கச்சிக்காகனே பேசலடா, இங்க படிக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்காகவும் பேசிட்டு இருக்கேன். உன் தங்கச்சிக்கு சேர்த்துதான். இன்னைக்கு நீ பண்ணத நாளைக்கு இன்னொருத்தன் உன் தங்கச்சிக்கு பண்ணுவான். அப்பதான் அந்த வழி என்னன்னு உனக்கு புரியும். ஆனா இவ்வளவு பண்ண உன்னை இவ்வளவு நேரம் வரைக்கும் சும்மா விட்டுட்டு பேசிட்டு இருக்க பத்தியா உன்ன? ஆதி ஸ்டாப் இட். என்ன ஆதி இதெல்லாம்? எதுக்காக அவன் சட்டையை நீ வாங்கி வச்சிருக்க? சார், இவன் பண்ண காரியம் அப்படி. ஆதி லிசன், அவன் சட்டையை முதல்ல அவன்கிட்ட கொடு. சார், இவன் என்ன பண்ணானே தெரியாம. ஆதி சேர்மன், நான் சொல்றேன், சட்டையை அவன்கிட்ட கொடு. சிந்தாடா பொறுக்கி உனக்கு எல்லாம் Dress ஒரு கேடு. ஆதி அண்ணா, இவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. ஆதி, அவன் என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், இது ஒண்ணும் சண்டை கடை கிடையாது. காலேஜ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் நிக்கும் போதே அவன்கிட்ட எகிரிட்டு போற. அன்பனா, இவன் செஞ்ச காரியம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே அவனை சும்மா விட மாட்டீங்க. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லாதி. டேய், அதான் என்ன பண்ணன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லு என்ன பண்ணன்னு. ஆதி, போலீஸா? என்ன நீ இங்கதான் இருக்கியா? ஆதி, எதுக்காக இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? இது காலேஜ், தெரியும்ல? தெரியும்னா எல்லாம் என் முன்னாடி நிக்கிறாள் இந்த பொறுக்கி அளவா. என்ன அது, என்ன நடந்துச்சு? இவன் என்ன போலீஸ் அண்ணன் கூப்பிட்டு இருக்கான். போச்சுடா, சேர்மன் மட்டும்தான் அண்ணன் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப போலீஸ் அண்ணனா? இப்ப வேற வழியே இருக்கி, நீயே பேசாம சரண்டர் ஆயிரு, அதுதான் நமக்கு நல்லது. சார் அது வந்து சார். டேய், நான் உங்ககிட்ட பேசவே இல்லடா, நான் என் தம்பி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல சார், பண்ண தப்பு தெரிஞ்சு நீ எங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டேன்னா அதுக்காக தான் முன்னாடியே அவனே சரண்டர் ஆகுறான். வாட், தப்பு பண்ணானா? அவன் என்ன பண்ணான்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னு வை, கண்டிப்பா நீயே ஒரு கேஸ் போட்டு அவனை தூக்கிட்டு போயிடுவ. டேய், அப்படி என்ன தானே பண்ணான்? வாட்? கோவம் வருதுல, இதுக்குதான் நானும் கோவப்பட்டேன். இதுக்காக தான் இந்த நாயோட சட்டையை புடுங்கி இப்படியே கூட்டிட்டு வந்தேன். ஆதி, அந்த 3 பொண்ணுங்க எங்கடா? வெளியில தான் நின்னுட்டு இருக்காங்க. ஏண்டா பொறுக்கி ராஸ்கல், உனக்கு எல்லாம் காலேஜ் ஒரு கேடு, படிப்பு ஒரு கேடு. படிக்கிறது எதுக்குடா? அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நல்ல டிசிப்ளினை கத்துக்கிறதுக்கும் தான். ஆனா உன்ன மாதிரி எல்லாம் காலேஜ் வரதுக்கு காரணமே இந்த மாதிரி கேவலமான செயலை பண்றதுக்கு தான். ஏண்டா வெக்கமா இல்ல? நீயும் ஒரு தாய் வயித்துல தானே பிறந்த. ஆதி, இப்பவே ஆபீஸ் ரூமுக்கு போய் உன்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த பொறுக்கியோட சீட்டை கிழிச்சு எறிறேன். சார் ப்ளீஸ் சார், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்ன நம்பிதான் சார் என் குடும்பமே இருக்கு, எனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா சார் ப்ளீஸ் சார். ஏண்டா, உன்னை நம்பிதான் உன் குடும்பமே இருக்குன்னு உனக்கு தெரியும், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு உனக்கு தெரியும். இப்படி எல்லாம் இருக்கப்போ இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? யோசிச்சிருக்கணும்ல. என்னடா, அந்த 3 பொண்ணுங்களுக்கும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு பண்ணியோ? சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். இங்க பார், இன்னைக்கு சொல்றேன், அந்த 3 பொண்ணுங்க மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களையும் சேர்த்து சொல்றேன். அவங்களுக்கு யாரும் இல்லன்னா இல்ல, அவங்களுக்கு நான் இருக்கேன். இது என்னோட காலேஜ், என் காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களும் என் வீட்டுல ஒரு ஆளுதான். சோ நீ தொடணும்னு நினைச்சது என் வீட்டு பொண்ணு. நீ பண்ண காரியத்துக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். இன்பன், சொல்லுனா, இவன் இன்னைக்கு பண்ண காரியத்துக்கு உன் சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குண்ணா. இந்தியன் பேனல் கோட் செக்ஷன் 354 படி 6 வருஷத்துக்கு எவன் நினைச்சாலும் நீ வெளியிலே வர முடியாது. என்ன, போலாமா? சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். என் குடும்பமே என்ன நம்பிதான் சார் இருக்கு, தயவு செஞ்சு விட்டுருங்க சார். ஏண்டா, குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை உள்ளவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகி வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்தி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு உங்க அப்பா அம்மா அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி உனக்கு காலேஜ் அனுப்புனா நீ பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கியாடா, பொறுக்கி நாயே. உனக்கெல்லாம் எத்தனை தடவை வாயால சொன்னாலும் புரியாது. நீ பண்ண தப்புக்கும் சேர்மன் உன்னை மன்னிச்சு விட்டாலும் கண்டிப்பா ஒரு போலீஸ் ஆபீசரா என்னோட கடமையை நான் செய்வேன். நடரா ஸ்டேஷனுக்கு. நீ அந்த பொண்ணுங்களோட ஷாலை தான் உருவன்னு சொன்ன, ஆனா இப்ப ஸ்டேஷன்ல உன்னோட ஒட்டு மொத்தத்தையும் உருவிட்டு தான் உட்கார வைப்பேன். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார். எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்ச கண்டிப்பா அவங்கள அதை தாங்க மாட்டாங்க சார். ப்ளீஸ் சார். அன்பண்ணா, இவனோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க அப்பா அம்மா ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொல்லுங்க. ஆதி, நீ கிளாஸ்க்கு போ. இதுதான் உனக்கான சரியான பனிஷ்மெண்ட்.
இந்த பனிஷ்மெண்ட் பாக்குற ஒவ்வொருத்தனும் பொண்ணுங்களை பார்த்தாலே பயப்படணும். ஆதி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ என்ன விட்டுருங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ என் தங்கச்சி இங்கதான் ப்ரோ படிக்கிறா. ஏண்டா ஒரு விஷயத்துல மாட்டினதுக்கு அப்புறம் உன் தங்கச்சி உனக்கு ஞாபகத்துக்கு வரா, உன் குடும்பம் உனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது ஏன்டா தப்பு பண்றதுக்கு முன்னாடியே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது? அவ்வளவு அலட்சியம். தப்பு பண்ணல அப்ப அனுபவி. என்னடா போலாமா? சார் ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். எங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். ஓ உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. ஏண்டா அப்பா அம்மா இல்லாத பொண்ணுங்களை எப்படி எல்லாம் பேசின அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஒண்ணு மாதிரி ஆளெல்லாம் பார்த்தாலே அப்படியே சுட்டு தள்ளு போல இருக்குடா. பொறுக்கி ராஸ்கல் நடடா. ஹின்பன் நீ இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போ, நான் அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். சரிண்ணா. டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சார் ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். உன்ன இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இப்போ நீ வந்துதானே ஆகணும். ஒரு வேலை வரலன்னு வை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருப்பேன். எப்படி வசதி நடந்து வரியா? சார் எனக்கு பயமா இருக்கு சார் ப்ளீஸ் சார். ஏண்டா ஒரு பொம்பளை புள்ளைய வம்புளுக்கும் போது பயமா இல்ல, இப்போ பயமா இருக்கா? பாடா பொறுக்கி ராஸ்கல். அம்மு அவங்க கொஞ்சம் பாரு. ஏஞ்சல் விக்கிய போலீஸ் இழுத்துட்டு போறாங்க. ஆமா அம்மு அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏஞ்சல் இது எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஏஞ்சல் நீ போய் ஆதி கிட்ட பேசினி, ஆதி என்ன சொன்னாரு? ஆதி நீ இதுல எல்லாம் தலைப்படாதன்னு திட்டி அனுப்பிட்டார் தீபா. ஐயோ ஏஞ்சல் அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஆனா எப்படி தீபா? அவன் இருக்கிறது போலீஸோட பிடியில. எப்படி காப்பாத்த முடியும்? நம்ம சேர்மன் சார்னா கூட கை கால விழுந்து எப்படியாவது காப்பாத்தி விட்டுருக்கலாம். ஆனா நீயே பாத்துட்டு தானே இருக்க, அவன் போலீஸ் கையில இருக்கான். எப்படி காப்பாத்த முடியும்? கண்டிப்பா அவனை காப்பாத்தி ஆகணும் ஏஞ்சல். அவனுக்காக இல்லைனாலும் அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா தாங்க மாட்டாங்க ஏஞ்சல். புரியுது தீபா, ஆனா எப்படி தெரியல ஏஞ்சல். ஆனா அவனை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். தீபா. ஆனா தீபா நில்லு, எங்க போற? இருங்கடி வரேன். தீபா இப்ப நீ எங்க போற? போலீஸ் கிட்ட பேச போறேன். ஏய் அம்மு என்ன அம்மு இவ பாட்டுக்கு போலீஸ்ட்ட பேச போறேன்னு ஓடிக்கிட்டு இருக்கா? நம்ம தீபா பத்தி தான் உனக்கு தெரியும்ல ஏஞ்சல். அவ கண்டிப்பா விக்கிய காப்பாத்தணும்னு நினைக்கிறா. ஆனா அதுக்காக போலீஸ் கிட்ட எப்படி? தெரியல ஏஞ்சல். தீபா ரொம்பவே சைலண்டான கேரக்டர். அவ எப்படி போலீஸ் கிட்ட பேச போறாலும் தெரியல. சரி வா அம்மு நம்மளும் போய் பேசலாம். சரி ஏஞ்சல். சார் எல்லாரும் பாக்குறாங்க சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார். வாடா பொறுக்கி. சார் ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் என் துன்பங்கள் மறந்து போனது. உன் கைவிரல் சேர துடிக்குது அன்பே அன்பே. உன் பார்வையில் சார் ப்ளீஸ் சார் அவனை விட்டுருங்க ப்ளீஸ். வாட்? சார் அவன் வம்பளத்ததே எங்களதான் சார். ப்ளீஸ் சார் பாவம் விட்டுருங்க. என்ன எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? அவன் டீஸ் பண்ணதே உங்களதான், ஆனா நீங்க அவனுக்கு பாவம் பார்த்துட்டு இருக்கீங்க. தெரியும் சார், ஆனா பாவம் சார். அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு சார். இப்ப நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அது அவனுக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, அவன் ஃபேமிலியே ஒட்டு மொத்தமா கஷ்டப்படுவாங்க சார். ப்ளீஸ் சார் இந்த ஒரு தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணி விடுங்க. சாரி தீபா. பரவாயில்ல விக்கி, ஆனா இதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பிகேவ் பண்ணாத. என்ன பொண்ணுடாவ? இவளுக்கு கெட்டது நினைச்சவனுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறா. அப்படியாப்பட்ட பொண்ணை இவன் டீஸ் பண்ணிருக்கான். இவனை இப்படியே விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீ ஒரு போலீஸ், அதை மறந்துடாத. உன் போலீஸ் கடமையை நீ கண்டிப்பா பண்ணிதாகணும். இல்ல கண்டிப்பா இவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்துதாகணும். சார் சார் ப்ளீஸ் சார் எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார் எனக்காக. தேங்க்ஸ் தீபா. பரவாயில்ல விக்கி. டேய் சொல்லுங்க சார். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறமே உங்க பக்கம் திரும்பணும்னு நினைச்ச நீங்க தான் இருப்ப, ஆனா உன் உயிர் உங்ககிட்ட இருக்காது. புரிஞ்சதுல? புரிஞ்சது சார் புரிஞ்சது. கிளாஸ்க்கு போடா. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. ஆனா ஒரு அட்வைஸ், ரொம்ப நல்லவளா இருக்காத. ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க. புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா அது பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் என் துன்பங்கள் மறந்து போனது. உன் கைவிரல் சேர துடிக்குது அன்பே. ஹே தீரன் இவ்வளவு நேரம் வரைக்குமே ஹால்ல தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். இப்பதானே பாத்துட்டு போனோம். துணிக்காய போட்டுட்டு வரதுக்குள்ள எங்கேயோ ஓடிட்டான். சரி வெளியில போய் பார்க்கலாம். தீரன் ஐயோ இங்கேயும் காணும். எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை தெருவுக்கு போயிருப்பானோ. ஆனா இந்த வாலு பையனை வச்சுட்டு எனக்கு பெரும் தலைவலிதான். தீரன் ஐயோ இங்கேயும் இல்ல. எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை சஞ்சனா கூட விளையாண்டுட்டு இருக்கானோ. காலையில இருந்து ரேஷன் கடைக்கு போகணும்னு இந்த எலும்பி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். சாயந்தரமே ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். இந்த எலும்பி எங்கதான் போனான்னு தெரியலையே. எப்படியும் லட்சுமி வீட்டுக்கு தான் போயிருப்பா. பேசாம அங்கேயே போய் பாப்போம். பாக்க சஞ்சனாமா மாதிரி இருக்காங்க. சஞ்சனாமா? யாரு? யாழினியா? வா யாழினி. அந்த வர சஞ்சனாமா. என்ன யாழினி புதுசா வெளியில எல்லாம் வந்திருக்க, வீட்டுக்குள்ளே இருப்ப? அது சஞ்சனாமா திடீர்னு காணும், அதனாலதான் பாக்கலான்னு வந்தேன். யாரு? உன் பையனையா? ஆமா சஞ்சனாமா. அம்மாடி யாழினி, உன் பையனை காணும்னா நீ இப்படி தெருவாலாம் தேடக்கூடாது, வீடு வீடாதான் தேடணும். இந்நேரத்துக்கு யார் வீட்டுல எந்தெந்த பாத்திரத்தை எப்படி எல்லாம் போட்டு உடைச்சானோ தெரியல.
ஐயோ சஞ்சனாமா, அதுக்கு பயந்துட்டு தான் நான் வேகமா வந்தேன் அவனை தேடிக்கிட்டு. ஆமா சஞ்சனா உள்ள இருக்காளா? ஐயோ யாழ்னி, இப்பதான் சஞ்சனா ஸ்கூல் போயிட்டு வந்து டியூஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கா. ஓ, அப்ப திடீர்னு சஞ்சனா கூடயும் விளையாடலையா? அவளே இப்பதான் ஸ்கூல் போயிட்டு வந்து அழுதுகிட்டே டியூஷன் கிளம்பிட்டு இருக்கா. ஐயோ சஞ்சனாமா, எனக்கு வேற பயமா இருக்கு. திடீர்னு ரொம்ப நேரமா காணும். ஐயோ யாழ்னி, பயப்படாத, உன் பையன் இங்கதான் யார் வீட்லயாவது இருப்பான். இரு, நானும் வரேன், தேடுவோம். சரிக்கா. தீரன், அப்படி தீரன். ஹிரியால், நீ கோசலக்காவை கூப்பிடுறேன், அவங்க கிட்ட கேட்போம். சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ பயப்படாத யாழ்னி, இங்கதான் யார் வீட்லயாவது இருப்பான், பயப்படாத. ஐயோ யாழ்னி, நம்ம தெருவை பத்தி உனக்கு தெரியாத என்ன? நம்ம தெருவுல எந்த பிள்ளை எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்களே கொண்டு வந்து அவங்க வீட்டுல விட்டுட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி உள்ள தெருவு இது. அப்படி இருக்கப்ப நீ ஏன் பயந்துகிட்டு கிடக்க? இல்லக்கா, தீரன் ரொம்ப சின்ன பையன்ல, அதனாலதான் பயமா இருக்கு. யாரு, உன் மயன் தானே? உன் மயன் பாக்கதான் சின்ன பையன், ஆனா அவன் பண்ற சேட்டையா இருக்கு பாரு. அப்பப்பா எனக்கு தலைவலியே வந்துரும் யாழ்னி. எங்க சஞ்சனாவை கூட சமாளிச்சிருவான் போல இருக்கும், உன் பையனை என்னால சமாளிக்க முடியாது. அக்கா, என் பையன் எங்கேயும் போயிருக்க மாட்டான்ல. ஐயோ யாழ்னி, நான் தான் சொல்றேன்ல, பயப்படாத, இரு. ஏக்கா கோசலக்கா, ஏக்கா. என்ன அங்கே கண்ணி, நீ எங்க இந்த பக்கம்? நீ எல்லாம் சும்மாலாம் என் வீட்டு பக்கத்து வர மாட்டியே, ஏதாவது காரியம் இருந்தாதான் வருவ. என்னடி வேணும், எதுக்கு வந்த? செக்க, என்னக்கு இப்படி பேசுறீங்க? உங்களை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆமா ஆமா, நீ தானே நல்லா பாத்துட்டு போறதுக்கு வருவ. உனக்கு வத்தல் பொடி மல்லிப்பொடி தேவைன்னா வீட்டுக்கு வருவ. அதை விட்டா என் தோட்டத்துல 2 தக்காளி பறிச்சுக்கிறேன், 2 முருங்கைக்காய் பறிச்சுக்கிறேன்னு கேட்கறதுக்கு வருவ. என்ன கோசலக்கா இப்படி பேசுறீங்க? எல்லாம் உன் மேல உள்ள உரிமையில தான் கேட்க வருது. சரி டி, வந்த விஷயத்த சொல்லு. செக்க, யாழ்னியோட பையனை காணுமாக்க, அதான் இங்க இருக்கானு பாத்துட்டு போலான்னு வந்தேன். யாரு, அந்த திரன் பையலா? ஆமாக்கா, அவனதான் காணுமா. ஏட்டி யாழ்னி. சொல்லுங்க அத்த. ஏட்டி, தயவு செஞ்சு உன் புள்ளைய வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைடி. உன் புள்ள முந்தா நாள் வந்து என் வீட்டுல கெடிகாரத்தை உடச்சு போட்டுட்டு போயிட்டான். அந்த ஒரு கெடிகாரத்துக்கு என் வீட்டுல உள்ள மனுஷன் என்னை வச்சு பாக்கல. உன் பையன் ஒருத்தனால நான் என் வீட்டுல உள்ளவன்ட்டு அவ்வளவு பேச்சு வாங்கியிருக்கேன்டி. ஐயோ அத்தை, அவன் சின்ன பையன்ல, அதனாலதான் ஏதாவது பண்ணிருப்பான். பரவாயில்லத்த, எவ்வளவுன்னு சொல்லுங்க, அந்த கெடிகாரத்தை நானே வாங்கி கொடுத்துறேன். இல்லட்டி, பரவாயில்ல, இருக்கட்டும், சின்ன பிள்ளை தானே, அவனும் எனக்கு பேர மாதிரிதான். சரித்தோ, என் பையன் உங்க வீட்டுக்கு வந்தானா? இங்க தாண்டி தெருவுல தாண்டி விளையாண்டுட்டு இருந்தான். தெருவுலையா? ஆமாண்டி, அந்த நெட்டக்குக்கி இருக்கா பாரு, அவ வீட்டு வாசல்ல தான் விளையாண்டுட்டு இருந்தான். யாருக்கா, நம்ம எலும்பி வீட்டுக்கிட்டியா? ஆமாட்டி, அவ பொண்ணு கூட தான் மண்ணலி போட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அக்கா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் மினி அக்கா வீட்டுல போய் பாத்துட்டு வரேன். ஐயா யாழ்னி, அங்க பாரு, அவளே வரா. ஜர்க்கு ஊட்டா ஒரு லுக்கு ஏ ஆறா 10க்கு 10 பட்டுன்னு பார்த்தா அவது ஜர்க்கு. பாட்டுன்னா இதெல்லவா பாட்டு, என்ன வைபா இருக்கு. இங்க என்ன மீட்டிங்கு, அதுவும் கிளவில இருந்து கொமரி வரைக்கும். அக்கா, மினி அக்கா, என் பையன் திறனை பாத்தீங்களா? ஏன் யாழ் நீ எதுக்கு இவ்வளவு பதற? இங்கதான் இருக்கான் அவன் பையன். இந்த நம்ம ராணி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல போய் அரிசி எல்லாம் அள்ளி கீழே கொட்டி வச்சுட்டானா. இப்ப நான் தான் போய் அள்ளி கொடுத்துட்டு வந்தேன். அக்கா, சும்மா விட்டீங்க, 2 அடி போட வேண்டியதானே அவனை. என்னம்மா யாழ் நீ பேசுற? திரன் தான் இந்த தெருவுக்கே செல்ல பிள்ளை, அவனை போய் அடிக்க முடியுமா? அவன் என்ன சேட்டை பண்ணட்டும், அவனை அடிக்கவே மனசு வராதியா இருக்கும். ஏன், நம்ம ராணி அக்கா வீட்டுலதான் அரிசியே அள்ளி கொட்டினா, ஆனா அந்த அக்கா அவனுக்காக கொல்கட்டை சுட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அக்கா, அந்த வாலு பையனுக்கு நீங்களா தான் செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்க அவன், அவனை 2 போட்டாதான் அடங்குவான். ஐயோ யாழ் நீ எதுக்குமா கோவப்படுற? அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும்? எது சின்ன பிள்ளையா? இந்த வருஷமே எல்கேஜி கொண்டு போய் சேர்த்திருக்கணும். அது இருக்கிற வாளுக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா எங்க பிள்ளைங்க எல்லாம் அடிச்சு போட்டுருமான்ட்டு தான் நான் வீட்லயே வச்சிருக்கேன். பாருங்க, இன்னும் 1 வருஷத்துல அந்த வால் தனத்தெல்லாம் குறைச்சு கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து வரேனா இல்லையான்னு மட்டும். ஷாலினி, திரன் வாலு பையன் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா ரொம்ப கருத்தான பையன் தெரியுமா? 2 நாள் முன்னாடி கூட எங்க வீட்டுல ஒரு பெரிய பித்தலாண்டா இருக்கு, அது ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சிருச்சு என் மாமியாரு. நான் பெத்தது இருக்கு பாரு, அந்த தண்ணிக்குள்ளார கையை விட்டு விளையாடுறேன்னு அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து யாருமே இல்லையா நீ வீட்டுல? திரன் தான் அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்து என் பிள்ளைகிட்ட அம்மா அடிப்பாங்க, அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி அங்கிட்ட அழைச்சு கொண்டு போய் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அவன் மட்டும் அன்னைக்கு வரலன்னு வையி, இன்னைக்கு என் பிள்ளைய நான் உயிரோடய பாத்துருக்க முடியாது யாழ்னி. ஆனா ஒண்ணு சொல்றேன் யாழ்னி, நீ ஒரு ஆளா உன் பிள்ளைய வளர்த்திருந்தாலும் நல்லா வளர்த்திருக்க. அக்கா, நான் என்னதான் நல்லா வளர்த்திருந்தாலும் அவன் பண்ற வாழ் தந்தாலும் எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? இங்க பாருங்க, 2 நாள் முன்னாடி கோசலத்த வீட்டுல வந்து கெடிகாரத்தை உடச்சு போட்டிருக்கான். இன்னைக்கு ராணியத்த வீட்டுல வந்து அரிசி அள்ளி கீழே கொட்டி வச்சிருக்கான். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தவங்க வீட்லயே ஒன்னொன்னும் உடச்சு போட்டானா நான் எத்தனை பேருக்குக்கா பதில் சொல்றது? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு ஆள் சம்பாரிச்சுதான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். எனக்குன்னு யாருமே கிடையாதுக்கா. எனக்கு இருக்கிறது என் பையன் மட்டும்தான். அதனாலதாக்கா பயமா இருக்கு. யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ, இல்ல என் பிள்ளைய யாராவது அடிச்சிருவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. அம்மாடி யாழ் நீ என்னமா பேசுற? யாராவது போய் உன் பிள்ளைய அடிப்பாங்களா? நீ ஏன் யாரும் இல்ல நினைக்கிற? நாங்கெல்லாம் இல்லையா உனக்கு? அதானே, தீரனை பிடிக்காத ஆளே கிடையாது தெருவுல. அப்படியே ஒருவேளை தீரன் யார் வீட்லயாவது போய் ஏதாவது உடச்சு போட்டா கூட தீரனை யாரும் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா தீரனை எல்லாரும் அவங்க வீட்டுல ஒரு பிள்ளையாதான் பாப்பாங்க. இல்லக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் உங்க வீட்டுக்குலாம் அனுப்புறத நினைச்சு நான் பயந்தது இல்லக்கா. வேற எங்கேயாவது போய் யார் வீட்லயாவது ஏதாவது உடச்சு போட்டுருவானு தான் பயமா இருக்கு. ஐயா யாழ்னி, அப்படி யார் வீடு இருக்குங்க? இருக்கிறது ஒரு 10 வீடு. அந்த 10 வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நமக்கு நல்ல பழக்கமானவங்க தான். அப்படி இருக்கும்போது உன் பையனை யாராவது அடிப்பாங்களா? இல்ல மினியக்கா, யசோதாக்கா அப்படி கிடையாதுல. ஐயா யாழ்னி, அவளை பார்த்தா பயப்படுற? அவ மட்டும் தீரன் மேல கை வச்சு பாக்கட்டுமே, அவ கைய காலெல்லாம் சுக்கு சுக்கா உடச்சு போட்டுருவேன். ஐயோ மினியக்கா, எதுக்குக்கா நம்மளா தேடி போய் ஒரு வம்ப இழுக்கணும்?
இனிமே தீரனை கொஞ்சம் கொஞ்சமா நான் கண்ட்ரோல் பண்ணதாக்கா பாக்கணும். இதுக்கப்புறமும் வாலு பையனாவே இருந்தானா எப்படிக்கா நான் ஸ்கூல்ல அனுப்புறது? விடியால், நீ சின்ன பையன் தானே, போக போக எல்லாத்தையும் பழகிப்பான். சரிக்கா, நான் தீரனை கூட்டிட்டு போறேன். அவன் இன்னும் சாப்பிடல, நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, நீ கூட்டிட்டு போ. அம்மா காடு வலிக்குது. வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும், வலிக்கிறதுக்கு தான் திருகிறது. அம்மா தீரன், அம்மா உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். அம்மா தம்பி எதுவுமே பண்ணல. அம்மா தம்பி பாவம். யாரு நீ? பாவமா? 2 நாள் முன்னாடி கோசல பாட்டி வீட்டுல போய் திடிகாரத்தை உடைச்சு போட்டிருக்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ராணி பாட்டி வீட்டுல போய் அரிசி அள்ளி கீழே கொட்டி வச்சிருக்க. என்ன தீரன் இதெல்லாம்? அம்மா அடிச்சு தெரியாம தாம்மா கீழே கொட்டிடுச்சு. தெரிஞ்சே கொட்டலம்மா. சரி, தெரியாமலே கொட்டினதா இருக்கட்டும். நீ எதுக்காக அரிசி அள்ளின? அம்மா ராணி ஆத்தா தான் கொழுக்கட்டை சுடுறதுக்காக அழிச்சு அள்ளி காய போட்டுட்டு இருந்தாங்க. நான் உதவி பண்ணலான்னு தான் அழிச்சிய அள்ளுனேன். அது தெரியாம தாம்மா கீழே கொட்டிடுச்சு. இங்க பாரு தீரன், பண்றதையும் பண்ணிட்டு அதுக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அம்மா என்ன சொல்லிருக்கேன்? யார் வீட்டுக்கு போக கூடாது, நம்ம வீட்டுல தான் விளையாடணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் வீட்டுல தாம்மா விளையாடிட்டு இருந்தேன். அவ தான் வந்து கூப்பிட்டா, அதனாலதான் போனேன். யார் வந்து உன்னை கூப்பிட்டது? சஞ்சனா. சரி, சஞ்சனா வந்து கூப்பிட்டா நீ என்ன பண்ணிருக்கணும்? அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா? சொல்லு தீரன், அம்மா என்ன சொல்லிருக்கேன்? யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அம்மா சாரி. இங்க பாரு தீரன், பண்றதையும் பண்ணிட்டு இந்த சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. தெரியாம பண்ற தப்புக்கு தான் தீரன் சாரி. நீ பண்றது எல்லாமே தெரிஞ்சே பண்ற. இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு. அம்மா தம்பி பாவம்மா. இங்க பாரு தீரன், நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் அளவே இல்லாம போயிடுச்சு. கண்டிப்பா உனக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அம்மா உங்களுக்கு தம்பிய தானே ரொம்ப பிடிக்கும். அம்மா தம்பி ரொம்ப குட்டி பையன். அம்மா அடிச்சா தம்பிக்கு ரொம்ப வலிக்கும். தம்பிக்கு அம்மா அடிச்சா வலிக்கும்னு மட்டும் தெரியும். ஆனா அம்மா சொல்றதை கேட்கவே மாட்டான். அம்மா சாரிம்மா. இனிமே அம்மா சொல்றத கேக்குற. நிஜமா? நிஜமா. சரி, இந்த ஒரு தடவை அம்மா உன்னை எக்ஸ்கியூஸ் பண்றேன். ஆனா இதுக்கப்புறமும் தீரன் அதை பண்ணா இதை பண்ணான்னு யாராவது சொன்னாங்கன்னு வை, அப்புறம் உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அதான் பனிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்காக அழுதுட்டே இருக்க? அம்மா தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? அம்மா தம்பியை அடிக்காம விட்டுட்டீங்கல்ல, அதுக்குதான் தேங்க்யூ. வால் பையலே, என்ன பண்றது? அம்மாவுக்கு தான் உன்னை அடிக்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஹாய்ங்க, இவங்க யாழினி, நம்ம கதையோட ஒன் ஆஃப் தி ஹீரோயினி. இவங்களும் எல்லா ஹீரோயினி மாதிரி தான். இவங்களுக்கும் ஒரு கதை இருக்கு, கண்டிப்பா அதை நான் காட்டுறேன். அதே போல அந்த குட்டி பையன் யாழினியோட பையன் யாழ்தீரன். ஸோ இவங்களுக்கான ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டிஃப்ரெண்டா இருக்கும். யாரும் எந்த ஒரு பேரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அதே போல ரொம்ப நாள் கழிச்சு நான் தீராத காதல் போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். ஒருவேளை இப்போதைக்கு போட வேணாம், முதல் கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் போடலாம், அந்த மாதிரி ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு தீராத காதல் பிடிச்சிருக்கு, இன்னும் எபிசோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட்ல தான் நான் அடுத்த வீடியோ போடலாமா வேணாமாங்கிறதே டிசைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நம்ம தீராத காதல் ஸ்டோரி வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து இப்போ மூவ் பண்ணலாமா, இல்லைன்னா வந்துட்டு முதல் கனவு முடிச்சுட்டு பண்ணலாமா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டாடா. ஹலோ மயுமா. ஹாய் அரவ், என்ன பண்ற? சும்மாதான். நீ என்ன பண்ற? நான் இப்பதான் கிளாஸ் முடிச்சு வெளியில வந்தேன். ஆமா, எப்போதுமே நீ பிஸியா தானே இருப்ப. இன்னைக்கு என்ன நீயே கால் பண்ணிருக்க? இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், அதனாலதான். அப்படியா? நிஜமாவே நீ ஃப்ரீயா இருக்கியா? ஆமா, நிஜமாவே நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன மிஸ் பண்றியா அரவ்? அது எப்படி மிஸ் பண்ணாம இருப்பேன்? நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அரவ். எனக்கு எப்பதான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்னு இருக்கு. சீக்கிரமாவே நான் உன்னை பார்க்கணும் அரவ். சேம், நானும் உன்னை பார்க்கறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ அரவ், கேக்குதா? ஹலோ அரவ். சொல்லு மயு, கேக்குது. இது என்ன என்னைக்கு இல்லாம இப்படி தலை சுத்துது? ஆமா அரவ், உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? ஹே பாத்து. ஹலோ ஹலோ அரவ், இருக்கியா? அரவ். உயிரணு முழுவதும் மொழி பேச. ஹலோ, எங்க எழுதுறீங்க? ஹலோ, இங்க பாருங்க. மயங்கிட்டாலோ? மயங்கிதான் இருக்கா? வேற வழி இல்ல.